ஹாய் மக்களே, ஊர் என்ன சொல்லுது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு ஜோக் சொல்லுவாங்க. 28க்கும் 29க்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம். ஆனா 29க்கும் 30க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும்னு. ஏன்னா 30 வயசுக்குள்ள ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகணும்னு ஒரு பிரஷர். இப்ப வந்திருக்க 29 படத்தோட டைட்டில் டீசர்ல இதே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. வாருங்கள், இந்த டீசர் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். முதல்ல கருப்பு ஸ்கிரீன்ல டிண்டர், பம்பிள், ஓயோ வருகைக்கு முன்னொரு காலத்தில்னு ஒரு வசனம் வருது. அப்பவே ஒரு சுவாரஸ்யம் தொத்திக்குது. அடுத்து நம்ம சென்னை நகரோட சில அழகான இடங்களை ட்ரோன் கேமரால காட்டுறாங்க. எல்ஐசி பில்டிங், மெரினா பீச்ல இருக்கிற நினைவு சின்னம், அடையாறு பாலம், எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் போறது, நம்ம சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம், அப்புறம் அண்ணா நகர் டவர், லைட் ஹவுஸ்னு நம்ம சென்னை பசங்க பார்த்தா உடனே அடையாளம் கண்டுபிடிச்சு அட நம்ம ஊருடான்னு சொல்லிருவாங்க. இந்த காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு குரல். பொதுவா 28க்கும் 29க்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம். ஆனா 29க்கும் 30க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அப்படி 30 வயசு நெருங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஊர் பசங்க கிட்ட அந்த ஒரு கேள்வியை கேட்கலாம் வாங்கன்னு சொல்றாங்க. கேள்வி என்னன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் ஓவர் கேக்குது. ஒரு கூட்டமான ரயில்ல நின்னுகிட்டு இருக்கிற பையன் கிட்ட விது கேக்கும்போது அவன் தம் பேரு வசந்த்னு சொல்றான். அப்புறம் ஒரு பிஸியான மார்க்கெட்ல நடந்து போற ஒருத்தர்கிட்ட மாஸ்டர் மகேந்திரன் கேக்கும்போது அவன் பேரு கார்த்திக்னு சொல்றான். அப்புறம் ஒரு சுவரோரனா சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவினாஷ் கேக்கும்போது அவன் பேரு ஹேமச்சந்திரன் சொல்றான். அடுத்து மாடியில துணிக்காய போடுற ஒரு பையன் கிட்ட கேக்கும்போது அவன் தமிழ் தெரியாதுன்னும் அப்புறம் தெரிஞ்சுட்டா லோன் எல்லாம் கொடுக்க போறியான்னு கொஞ்சம் நக்கலாவும் கேக்குறான். சலூன்குள்ள பேப்பர் படிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேக்கும்போது அவன் பேரு பங்க் குமார்னு சொல்றான். இந்த பதில்கள் எல்லாம் வெறும் பேர் வேலைன்னு மேலோட்டமா இருக்கவே வாய்ஸ் ஓவர் மறுபடியும் கேக்குது. இல்ல, அது உங்க பேரு, நீங்க பாக்குற வேலை, நீங்க யாருன்னு சொல்லுங்க. இதுக்கு அந்த பசங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மனுஷன் ப்ரோன்னு, இன்னும் வேலை பாலினம்னு சொல்றாங்க. இது ஏதோ ஒரு ஆழமான தேடல் குறிக்குது. இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவான விது, அதாவது படத்துல சத்யான்னு பேர் இருக்கலாம், தன்னோட 29வது வயசுல ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல இருக்காருன்னு நல்லா தெரியுது. சென்னையில இருக்கிற நம்ம சாதாரண பசங்க மாதிரி ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல பேர்னு வாழும்போது உள்ளுக்குள்ள நான் யாரு, என் கனவு என்ன, நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு ஒரு குழப்பம். அதத்தான் அந்த கேள்வி நீங்க யாருன்னு பிரதிபலிக்குது. பல்வேறு இடங்கள்ல பலரிடம் இந்த கேள்வி கேட்கப்படும் போது அவர்கள் பெயர், தொழில் என்று மேலோட்டமான பதில்களை சொல்கிறார்கள். ஆனா டீசரின் ஒரு கட்டத்துல நம்ம விது ஒரு பேருந்து நிறுத்தத்துல தனியா உட்கார்ந்திருக்காரு. சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்துல அவரை நோக்கிய அதே கேள்வி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கப்படும் போது அவர் யோசனையோட தெரியலைங்கன்னு சொல்றாரு. இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். ஒருவேளை தன்னுடைய பேர், ஊர், வேலைன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவரோட உண்மையான அடையாளத்தை, ஆசைகளை, கனவுகளை அவர் இழந்துட்டாரோன்னு தோணுது. இதுவே இந்த படத்தோட மையக்கருவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காட்சியில விது ஒரு இருண்ட பாத்ரூம்ல கண்ணாடியில தன்னை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. முகத்துல தண்ணி தெளிச்சு தலைய கோதி தன் கழுத்தையும் முகத்தையும் தொட்டு உணர்ந்து நான் யாருன்னு கேட்டுட்டே இருக்காரு. இந்த உள்மன போராட்டத்தை அவரோட முகத்துல தெளிவா பார்க்க முடியுது. இது நம்ம பல பேரோட வாழ்க்கையில நடக்கும் ஒரு விஷயம். ஒரு கட்டத்துல நாம யாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு நமக்குள்ளேயே கேள்வி வரும்ல. அதே மனநிலையில தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. இந்த குழப்பமான நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆறுதலான பிரேக் கிடைக்குது. பேருந்துல நம்ம விது தனியா உட்கார்ந்து போறாரு. அப்போ நம்ம பிரீத்தி அஸ்ரானி அவரோட பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ஒரு புதிய அத்தியாயத்துக்கான ஆரம்பமா தெரியுது. ஒருவேளை அவங்கதான் நம்ம சத்யாவோட ஐடென்டிட்டி தேடலுக்கு ஒரு துணையாக இருப்பாங்களோ, அவரோட கனவுகளை கண்டுபிடிக்க அவங்க உதவுவாங்களோன்னு தோணுது. படத்தோட தலைப்பு 29ன்னு வரும்போது என் பேரு சத்யா, என் வயசு 29ன்னு சொல்றாரு. இது அவர் கடைசியில தனக்குள்ள யார் என்பதை கண்டுபிடித்து தன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடி இருப்பதை காட்டுது. அங்கே டைட்டானிக் பட போஸ்டர் பின்னணியில இருக்கு. அது ஒரு பெரிய காதல் கதையோ அல்லது வாழ்க்கை என்னும் பெரிய கப்பலில் அவர் மேற்கொள்ளும் பயணமோ இருக்கலாம். இந்த 29ங்கிறது வெறும் வயசில்ல, வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனை அல்லது ஒரு புதிய அடையாளத்தை கண்டடையும் வருடம்ங்கிறத அந்த ஆஸ்டரிக் குறி காட்டுது. ஒரு சுயதேடல், காதல், நட்பு, சமூக அழுத்தங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு யதார்த்தமான கதையாக 29 இருக்குமான்னு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இயக்குனர் ரத்னகுமார், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ்னு இவங்க டீம் நல்லா தெரிஞ்சதுனால ஒரு புதுமையான சிந்திக்க வைக்கும் படமா இது இருக்கும்னு நம்புறோம். மக்களே, இந்த டீசர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.